இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலியில் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபினான்ஷியல் இயர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F2 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் 1/4/23 31st மார்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் இயர் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம கம்பெனிக்கான நேமு, இதில் என்ன லாஸ்ட் என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டே புக் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டிரான்சாக்ஷன்ஸில் டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் லாஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த டேட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வியூ ஆகுது. ஓவராலாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ Alt F2 கொடுத்து டேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். 1/4/23 31st 3 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நம்ம என்னென்னலாம் டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே டேட் வைஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம அங்கே வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா அனலைசிங், இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூக்கான டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா லெஜர் நேமும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய அந்த லெஜர் நேம்ஸ் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லெஜர்ஸை தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஜர் என்ன அப்படின்னா கேஷ்க்கான லெஜர். ஸோ கேஷில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ அப்படிங்கிறது 60,000 அப்படிங்கிறது. அதே போல் லோயஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 4,500 அப்படிங்கிறது. ஹையஸ்ட் அமௌண்ட்கான வேல்யூவை ஏனும் லோயஸ்ட் அமௌண்ட்கான வேல்யூவை பி அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரேஞ்ச் ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் வேல்யூவிலேருந்து லோயஸ்ட் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூவை ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா A - B அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். 60,000லேருந்து 4,500 நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 55,500 ருபீஸ் நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்கான ரேஞ்சை நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட C வேல்யூ. ஸோ இந்த C வேல்யூலேருந்து B வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் நமக்கு இங்கே கேல்குலேட் ஆகும். ஸோ இந்த பர்சன்டேஜை தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான என்ன லெஜர் அப்படிங்கிறது இதில் டாப் 5 டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ இதில் எத்தனை நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கோமோ அதில் கவுண்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் டாப் 5 டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட்டு அண்ட் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ், அது என்ன வவுச்சருக்குள்ளே நமக்கு வந்திருக்கு, அந்த வவுச்சர் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் ஹையஸ்ட் வேல்யூ நம்ம 3 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோங்க கான்ட்ரா அண்ட் பேமெண்ட் வவுச்சர்ஸில். அதில் 60, 50, 50ங்கிற ஒரு 3 வேல்யூ இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூவில் 40, 10, 450 வேல்யூஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுவே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ரா என்ட்ரியை வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் அதுக்கான நோட்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இதையே நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும். இங்கே பார்த்துருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான். இங்கே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா F8 அப்படிங்கிற ஆப்ஷன், இதில் ஷோ லெஜர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. லெஜர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே
லெஜர் வைஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ லெஜர் கேஷு, அதுலேயே என்ன டேட்டு ப்ளஸ் பர்டிகுலர்ஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்கான லெஜரு, அது வவுச்சர், கவுண்டிங், டெபிட்டில் எவ்வளோ வந்திருக்கு, கிரெடிட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் அதுக்கான நோட்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு வரும். ஸோ இங்கே டெபிட் சைடில் நம்மளுக்கு ஓவராலாக கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் சைடில் ஓவராலாக கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வியூ ஆகிடும். நெக்ஸ்ட் இதையே கான்ஃபிகர் பண்ணணும், இல்லை நான் இதையே இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா F12 ஆப்ஷன் கான்ஃபிகர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸில் ஷோ நரேஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வவுச்சர்ஸில் நரேஷன் ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி இங்கே எல்லாமே ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. பட் ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் வரல அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோ நரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா டீட்டெயில்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ பில் வைஸ் டீட்டெயில்ஸ். நம்ம பில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பில் வைஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம வியூ பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ அதையும் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷனுக்கு ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது. நம்ம கேஷாக கொடுக்குறோமா இல்லை பேங்க்கில் செக்காக கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஷோ அடிஷ்னல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ நம்ம செக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அங்கே பேங்க்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஷோ இங்கே அடிஷ்னல் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நேம் ஆஃப் த லெஜர் அப்படிங்கிறது. நம்ம கொடுத்துருக்கிறது நேம் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நேம் ஒன்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்பிளே நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஸ்டாக் ஐட்டம் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால நேம் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே ஷார்ட்டிங் மெத்தட் ஆப்ஷன்ஸ். நம்ம A to Z கொடுக்குறோமா இல்லை Z to A ஆர்டர் கொடுக்குறோமா இல்லை அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண வைஸ் கொடுக்குறோமா இல்லை டிக்ரீஸ் பண்ணுற வைஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். நம்ம இதில் டிஃபால்ட் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஷோ ரன்னிங் பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். பேங்க் அக்கௌண்ட்டு, அது செக்னா செக்கு, அது யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த செக் நம்பர், டேட்டு, அங்கே இருக்கக்கூடிய பில் வைஸ் டேட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டேட்டு, அங்கே நம்ம போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக வரும். அதே போல் அந்த பார்ட்டி யாரு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுலேயே கேஷு நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கோமா இல்லை டெபாசிட் பண்ணியிருக்கோமாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேஷாக தான் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம என்ன டேட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதே போல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதுவே நம்ம மந்த் வைஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே F6 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா மந்த்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே அவங்களுக்கு மந்த் வைஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதில் நம்ம போட்டிருக்கிறது ஆகஸ்ட் மந்த் தான். ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் இங்கே காட்டும். இதுக்குள்ளே என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த அதே லெஜர் வியூ உங்களுக்கு இங்க உள்ளேயும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். ஸோ இப்படியும் நம்மளால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துருங்க. அடுத்தது ஐஜிஎஸ்டிக்கான ரிப்போர்ட்ஸு. ஸோ ஐஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 54,000, லோயஸ்ட் வேல்யூ 2,745 ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 51,255 அப்படிங்கிறது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான டேட் கொடுத்துருப்பாங்க. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது
டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஹையஸ்ட் லெவலில் 5 டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் லோயஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 5 டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அதில் என்னென்ன லெஜர்ஸ்லாம் வவுச்சர்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே வியூ பண்ணியிருப்பாங்க. டேட்டில் என்ன டேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. பர்டிகுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்டி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 54,000 தான் நம்மளோட ஹையஸ்ட் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது இதில் சேல் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு 23,400 அப்படிங்கிறது. அடுத்தது டேக்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட், இதில் நம்ம டேக்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி ஜேர்னல் வவுச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 11,440 ருபீஸ் வந்துட்டு நம்ம டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேயே 9 ஜூலை அன்னைக்கு சேல்ஸில் லீலாக்கே பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்னா 4,680 ருபீஸ் வந்துட்டு நம்ம இந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் அமௌண்ட்டு 3,830 ருபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அடுத்தது சிஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ்லேயே பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேக்ஸ் நம்ம பே பண்ணதுக்கானது. ஸோ பே பண்ணதுக்கான அமௌண்ட்டு 2,745 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம லெஜர் வைஸ் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்னர் ஷோ லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ பர்டிகுலர்ஸு அது என்ன வவுச்சர் நம்பர் எத்தனை அப்படிங்கிறது, அது கிரெடிட்டா டெபிட்டாங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ப்ளஸ் நம்ம அதை வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட் இதுலேயே நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே நோட்ஸையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இதே மந்த் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F6 அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மந்த் வைஸ் உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட் ஆகும். எந்த மந்த்தோ அந்த மந்த்தை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மந்தில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஜூலை மந்த்னா ஜூலையில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து பாருங்கள். ஆகஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் என்னவோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே தனித்தனியாக வியூ ஆகும். நெக்ஸ்ட் இதுலேயே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். அடுத்தது இருக்கிறது ஐஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டியில் ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 11,700 ருபீஸு. லோயஸ்ட் அமௌண்ட்டு 3,780 ருபீஸ். இதில் மைனஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7,920 ருபீஸ் வருது. அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 29 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வியூ பண்ணுறதுக்கு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நமக்கு அந்த லெஜர் நேமு டாப் டிரான்சாக்ஷன் இதில் என்னென்ன லெஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிஎம் அந்த டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவங்களுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம இவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஹை லெவல் அமௌண்ட்டு 11,700 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இம்போர்ட் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரியாக போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 11,160 ருபீஸு. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி. அடுத்தது ஐஜிஎஸ்டியில் 11,160 ருபீஸு. டேக்ஸ் அமௌண்ட்டு டேக்ஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸு. ஸோ டேக்ஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 7,200 ருபீஸ் வந்துட்டு நம்ம லோயஸ்ட் அமௌண்ட்டாக நமக்கு இங்கே இருக்குது. அடுத்தது சக்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஈசன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான அமௌண்ட் என்னவோ அது இங்கே நம்மளுக்கு வியூ பண்ணி காட்டியிருக்காங்க. இவங்களுக்கான நோட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உள்ளே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னாவே இங்கேயே அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் வெரிஃபைடு அப்படின்னா வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்துட்டு இங்கே மெசேஜஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் மேனுவலாக வந்துட்டு நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வெளியே வந்துடுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் பர்ச்சேஸ்க்கான ஆப்ஷன். ஸோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. 62,000 லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 40,000. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,000 இருக்குது. அதுக்கான டிஃப்ரென்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. உள்ள என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். உள்ள என்டர் பண்ணுங்கள். இந்த என்ட்ரியில் ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சக்தி ட்ரேடர்ஸ்க்கான பர்ச்சேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆயிருக்கு. ஹை லெவல் அமௌண்ட் எவ்வளோ, லோ லெவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம லெஜர் யூஸ் பண்ணணும், ஷோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஷோ லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க.
என்டர் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்கிறத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னா இம்போர்ட் பர்ச்சேஸ்க்கான எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. இதில் 11,160 ருபீஸு. லோ லெவல் அமௌண்ட்டும் அதுதான், ஹை லெவல் அமௌண்ட்டும் அதுதான். அதனால டிஃப்ரென்ஸ் ஆனால் நம்ம காட்ட முடியாது. ஸோ மைனஸும் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எம்டியாக தான் வந்திருக்கு. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதில் இம்போர்ட் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் இதில் வந்துட்டு ஐஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த வவுச்சர் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துருங்க. இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது ஹை லெவல் அமௌண்ட்டு 1 lakh அப்படிங்கிறது, லோ லெவல் அமௌண்ட்டு 4,500. இதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 99,500 ருபீஸ். இதில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,122 அப்படிங்கிறது. இதுக்குள்ளே என்டர் பண்ணோம் அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதுக்கான லெஜர்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் லீலா ட்ரேடர்ஸ் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேங்க் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 1 lakh அப்படிங்கிறது. அடுத்தது ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், செக்காக தான் கொடுத்துருக்கோம் 62,000 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கான்ட்ரா என்ட்ரியில் வந்துட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருப்போம், ஸோ இல்லை டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லீலா ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் 50,000 வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்த என்ட்ரி இந்தியன் பேங்க்குக்கு அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், ஸோ 50,000. அடுத்த சக்தி ட்ரேடர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் அமௌண்ட்டு 40,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். அடுத்தது லீலா ட்ரேடர்ஸ்லேயே வந்துட்டு 20,000 அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். 8 ஜூலை அன்னைக்கு வந்துட்டு ஐஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் 11,160 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரியில் வந்துட்டு சிஜிஎஸ்டியில் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 549 ருபீஸு. அதே போல் கான்ட்ரா 4,500 ருபீஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸில் நெக்ஸ்ட் லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லீலா ட்ரேடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுங்கள். இதில் 3,06,800 தான் ஹையஸ்ட் வேல்யூ. லோயஸ்ட் வேல்யூ வந்துட்டு வெறும் 20,000. இதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2,88,6,800 அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்துட்டு 1,434 அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் லீலா ட்ரேடர்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகுது. ஆகஸ்ட் 1 அன்னைக்கு லீலா ட்ரேடர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க 3,06,800. நெக்ஸ்ட் 21 அன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க 1 lakh அமௌண்ட்டு. அடுத்த டிரான்சாக்ஷனில் லீலாலேயே சேல் பண்ணியிருக்கோம் 61,360 ருபீஸு. அடுத்தது 22 அன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் 50,000. 8 அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 20,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது பர்ச்சேஸில் ஹையஸ்ட் வேல்யூவில் 6 lakh, லோயஸ்ட் வேல்யூவில் 60,000 அப்படிங்கிறது. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 5,40,000. அதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் என்ட்ரிங்கிறப்ப பர்ச்சேஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ்க்கான வவுச்சர்ஸ் அண்ட் லெஜர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுவும் ஆஸ் யூஷுவல் மேலே நம்ம செக் பண்ண மாதிரியே தான். செக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க என்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது 62,000. அதே போல் தான் லோயஸ்ட் வேல்யூவும் அதே தான், சேம் ஒன்னே தான். அதனால இதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எதுவும் நமக்கு இங்கே வரல. ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பர்ச்சேஸ் பண்ணதும் 62,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான பேமெண்ட் பண்ணதும் 62,000 தான் வந்துட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது சக்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சக்தி ட்ரேடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,200 அப்படிங்கிறது. இல்லை 40,000 வந்துட்டு லோயஸ்ட் அமௌண்ட்டு. டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7,200 ருபீஸ். அதுக்கான டிஃப்ரெண்ட் வேல்யூவும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் என்ட்ரி. இப்போ இதில் சக்தி ட்ரேடர்ஸை என்டர் பண்ணீங்க அப்படின்னா சக்தி ட்ரேடர்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதுவே நீங்கள் ஷோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லெஜர் வைஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷோ லெஜர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பேமெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க.
நெக்ஸ்ட் இதுலேயே சேல்ஸ் வவுச்சர். ஸோ சேல்ஸ் வவுச்சரில் 2,60,000 வந்துட்டு நமக்கான ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேயே லோயஸ்ட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 52,000. டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு 2,08,000ங்கிறது அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா லீலா ட்ரேடர்ஸ் அவங்களுக்கான சேல்ஸ் அமௌண்ட் ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் லோயஸ்ட் வேல்யூ என்னவோ அது இங்கே உங்களுக்கு வியூ பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் இருந்து எஸ்ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு எஸ்ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 54,000. அதில் லோயஸ்ட் வேல்யூ 2,745 ருபீஸு. டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 51,255 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஐஜிஎஸ்டிக்கான லிஸ்ட் அவுட் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா என்டி ட்ரேடர்ஸ்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லீலா ட்ரேடர்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கிறதுக்கான என்ட்ரி, டேக்ஸ் அமௌண்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் பண்ணியிருக்கோம். லீலா ட்ரேடர்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இதில் சிஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் என்ட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு டாப் லிஸ்ட் உங்களுக்கு வியூ ஆகும். இதையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷோ லெஜர் ஆப்ஷன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் டெபிட்டில் எவ்வளோ, கிரெடிட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துடும். டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, பேலன்ஸ் நம்ம என்ன எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ டேக்ஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூ 22,881 ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் வேல்யூ 7,200 ருபீஸு. டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கான டிவைடட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம டேக்ஸ்க்கான அட்வான்ஸ் அமௌண்ட் என்னென்னலாம் லெஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் 22,881 ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் சிஜிஎஸ்டி அமௌண்ட் ஜேர்னலில் பார்த்தீங்க அப்படின்னா 7,627 ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட்லேயே 7,200 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் நம்மளுக்கான ஹை லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ, லோ லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும்.